Greetings to you all. Welcome to Class 9 English Bridge Course Workbook. Unit 1, Worksheet 1, Prose, Learning the Game. So dear children, today we are going to do the Worksheet 1, Prose, Learning the Game, written by Sachin Tendulkar. And I have a humble suggestion, request. I want to tell you one thing. Kindly do not copy just like that. அப்படியே காப்பி அடிக்கக்கூடாது. நீங்கள் நல்லா லிசன் பண்ணிக்கலாம். 1 time 2 time 3 time எத்தனை வாட்டி வேணால் லிசன் பண்ணிக்கலாம். எழுதும்போது ரைட் ஆன் யோர் ஓன். ஃபைன் சில்ட்ரன், ஷால் வி ஸ்டார்ட்? ஓகே, Roman number 1. Fill in the blanks choosing the correct options given below. So here you have some fill in the blanks. படிக்கலாமா? And the options are passion, stamina, influence, induction. Fine? Okay, first one. The management has arranged dash training to the new staff. ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு ட்ரைனிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஷன் வருமா? வராது. ஸ்டெமினா வராது. இன்ஃப்ளூயன்ஸ் வராது. இண்டக்ஷன் ட்ரைனிங். ஓகே, இண்டக்ஷன் ட்ரைனிங் டு த நியூ ஸ்டாஃப். செகண்ட் ஒன், ஹார்சஸ் வர் யூஸ்டு ஃபார் லாங் ரைட்ஸ் பிகாஸ் தே ஹவ் மோர் டேஷ். ஹார்சஸ்க்கு லாங் ரைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. வாய்? பேஷன் வருமா? நோ. ஸ்டெமினா. ஹார்சஸ்க்கு நல்ல ஸ்டெமினா இருக்குது, நல்லா ஓடும். Third one, the parents and the teachers have a significant dash on developing values among the children. So parents-க்கு சரி, teachers-க்கு சரி, ஒரு significant passion. பசங்க நல்லா வரணும், நல்லா வளரணும்னு ஒரு passion இருக்குது, ஒரு ஆசை இருக்குது. So passion is the answer. Roman number 2, choose the appropriate antonym for the given words. Antonymனாக்கா எதிர்ச்சொல். Insane-னாக்கா பைத்தியம்னு அர்த்தம், சரியா? லூஸு, இன்சேன். ஓகே, இன்சேன் சொல்கிறோம். ஸோ அதோட ஆப்போசிட். த ஆப்ஷன்ஸ் ஆர் இன்எஃபிஷியன்ட், வைஸ், ஃபூல். இன்எஃபிஷியன்ட்னாக்கா எஃபிஷியன்ட் இல்லாதது. வைஸ்னாக்கா புத்திசாலி, அப்போது அங்கே லூஸு, இங்கே வந்து வைஸ். ஃபூல்னாக்கா முட்டாள், தெரியும், அப்போது அது வராது. ஃபிஃப்த் ஒன், பர்சியூ. பர்சியூனாக்கா சேஸ் பண்ணுறது, எட்டி பிடிக்கிறது. ஓகே, அதோட ஆப்போசிட் என்னது? பர்ஸ், ரீச், அவாய்ட். அப்போ பர்ஸ்னாக்கா வராது, ரீச்சும் வராது. பர்ஸ்யூ, எட்டி பிடிக்கிறது, அது ஆப்போசிட் அவாய்ட். தேர்ட் கொஸ்டின், தேர்ட் ரோமன் நம்பர். ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிவன் பிலோ. There was never quite enough time for the pockets to dry out completely, and for the entire duration of the camp I played with the wet pockets. அதாவது எனக்கு டைமே கிடையாது, என் பாக்கெட்ஸ் வந்து ட்ரை ஆக கூட சான்ஸ் இல்லை, அது நனைஞ்சிருக்கும், ட்ரை கூட ஆகாது. ஏன்? ஓகே, அண்ட் த கொஸ்டின் இஸ் சிக்ஸ்த் ஒன். சச்சின் பிளேட் வித் வெட் பாக்கெட்ஸ் பிகாஸ் டேஷ். சச்சின் வந்து விளையாடும்போது பாக்கெட்ஸ் எல்லாம் நனைஞ்சிருக்குது. ரீசன் என்ன? யுவர் ஆப்ஷன்ஸ் ஆர் ஹீ ஹேட் டு யூஸ் த சேம் செட் ஆஃப் க்ளோத்ஸ் ஆஃப்டர் வாஷிங். துவைச்சிட்டு சேம் ட்ரெஸ் யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன், ஹிஸ் பேண்ட்ஸ் காட் வெட் இன் த ரெயின். பேண்ட் வந்து நனைஞ்சிருச்சு மழையில். எது கரெக்டாக? ஹி ஹேட் டு யூஸ் த சேம் செட் ஆஃப் க்ளோத்ஸ் ஆஃப்டர் வாஷிங். துவைச்சி போட்டுட்டு அதையே திரும்ப யூஸ் பண்ணும்போது நனைஞ்சது காயறதில்ல. செவன்த் கொஸ்டின் சில்ட்ரன். I evolved a way of wrapping the kit bag around me. அதாவது evolved wrapping the kit bag. Kit bag தெரியும் இல்லையா? ஸோ ஆஃப்டர் த கோச்சிங் கிளாஸ் and all he used to take the kit bag எல்லாம் வச்சு அப்படியே பிடிச்சிட்டு போயிட்டுருக்கிறது. The thing is, Sachin had to wrap the kit bag around him as dash. The options are he was scared of pickpocketing in the bus. அதாவது சச்சின் வந்து பயப்படுறாங்களாம் பிக் பாக்கெட்டு. செகண்ட் கொஸ்டின் இஸ் he had no space in the crowded bus. So Bombay no space in the crowded bus. That is the answer. So he had no space in the crowded bus. Okay, moving on to fourth Roman number. Solve the given anagram. Anagramனாக்கா மாற்றி மாற்றி போடும்போது டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் வரும். An anagram is a word or a phrase formed by rearranging the letters of a different word or phrase, typically using all the original words exactly. அதே எழுத்தை மாற்றி மாற்றி போடும்போது அது anagram. எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள், எல்போ, ELBOW, மாற்றி மாற்றி போட்டாக்கா BELOW. Section, SECTION, section. So notice, NOTICE. Similarly, viewer, REVIEW. Ripples,
slipper, slipper. Needless, lesssened, like that, okay? So 8th question, fix a written work. Written work, அதுக்கு என்ன ஒரு வேர்டு வரும்? அதை மாற்றி மாற்றி போட்டாக்கா ட்ரை டு லூஸ் வெயிட், அதே எழுத்துக்கள் தான், அதே லெட்டர்ஸ் திரும்பி திரும்பி மாற்றி போடும்போது வேறு வருது. ஸோ த ஆன்சர் இஸ் ஃபிக்ஸ் ரிட்டன் ஒர்க் வந்து எடிட், EDIT, எடிட். ட்ரை டு லூஸ் வெயிட், வெயிட் ரிடக்ஷன், அதுக்கு பேர் என்ன? டயட், DIET. 9th one, another word for under. அண்டருக்கு இன்னொரு வார்த்தை என்ன? below, BELOW. a part of your arm, கையோட இன்னொரு பேர் என்ன? ஒரு பார்ட், ஒரு இடம், அது வந்து elbow, சரியா? ELBOW. பிலோக்கு BELOW. ஓகே, 5th Roman number, who said these words? இது யாரிடம் சொன்னது? Don't waste your time playing insane games. இது யார் சொன்ன வார்த்தை? யார் சொன்னது? ராம்காந்த் அச்ரேக்கர் சார், சரியா? ராம்காந்த் அச்ரேக்கர் கோச் said to சச்சின் டெண்டுல்கர், ஏடா நீ வேஸ்ட் பண்ணக்கூடாது உன் டைம் எல்லாம் இங்கே உட்காந்து விளையாடுறது, அந்த மாதிரி. ஓகே, 11th question, he is nervous, give him one more chance. சார் என் தம்பி ரொம்ப நர்வஸாக இருக்கிறான், பயப்படுறவங்கள பார்த்துட்டு, ஸோ கிவ் ஹிம் another சான்ஸ், இன்னொரு சான்ஸ் கொடுக்குறீங்களா? சொன்னது யார்? சச்சின்ஸ் பிரதர் அஜித். ஃபைன் சில்ட்ரன், ஆல் ரைட். மூவிங் ஆன் டு 6th Roman number, write any two explanatory text for the map. ஸோ யூ ஹாவ் ஒன் மைண்ட் மேப் ஓவர் ஹியர். இங்கே சச்சின் டெண்டுல்கர் இருக்கிறாங்க, கப் வச்சுட்டு, அவங்கள பற்றி some 4 boxes are there. We have to write an explanatory text. So I'll just read for you. Ramkant Achrekar coach to Sachin, retired on 16th November 2012, Bharat Ratna Award 2013, 24th April 1973. அப்போ இது எதாக்கும் ஃபஸ்ட் வரலாம்? ஸோ சச்சின் டெண்டுல்கர் was born on 24th April 1973, சரியா? ஓகே, then you can tell something else, எது வேணாலும் சொல்லலாம். in Mumbai, Maharashtra சொல்லிக்கலாம். Ramkant Achrekar sir was Sachin's coach, all right? And he was a famous cricket player and he got Bharat Ratna Award in the year 2013, and afterwards he got retired on 16th November 2012. இது மட்டும் இல்லை, என்ன வேணாலும் எழுதிக்கலாம், இதுதான் எழுதணும்னு there is no rule. Moving on to 7th Roman number, read the following and answer the questions given below. So here there is a thing, so you read it and write a question. Karagattam, it is a popular folk dance of Tamil Nadu which involves balancing a pot on the head to musical accomplishment. அடுத்தது சிலம்பாட்டம், it is a martial art form practiced from the days of Tamil kings. இந்த ரெண்டும் படிச்சிருக்குமா? Fine. இப்போ 14th question, if you have to learn any of the 2 folk arts, which one will you choose and why? சரி, இது சிலம்பாட்டம் அண்ட் கரகாட்டம் இருக்குது. இந்த ரெண்டுமே பியூட்டிஃபுல், ரொம்ப நல்லது, ரெண்டுக்கும் நிறைய யூசஸ் எல்லாம் இருக்குது. இது நீங்கள் எது சூஸ் பண்ணுவீங்க? இப்போ என்கிட்ட கேட்டிங்கனாக்கா நான் சொல்லுவேன் ஐ வில் சூஸ் சிலம்பாட்டம் பிகாஸ் இட் இஸ் அ மார்ஷியல் ஆர்ட் ஃபார்ம். இட் இஸ் ப்ராக்டிஸ்ட் ஃப்ரம் த டேஸ் ஆஃப் it helps us to be brave, it gives us a self safety and it develops our stamina. இந்த மாதிரி என்ன வேணால் எழுதிக்கலாம், சரியா? fine children. Next 15th question, write a sentence describing the above given folk art. இப்போது மேலே இருக்கிற அந்த folk ஆர்ட்டை டிஸ்கிரைப் பண்ணுறது இது சேம் திங் தான், அதே தான் எழுதிக்கலாம், சிலம்பாட்டம் பற்றியோ இல்லை கரகாட்டம் பற்றியோ. கரகாட்டம் இஸ் அ பாப்புலர் folk dance of Tamil Nadu. It involves dancing, it involves balancing a pot on the head to the musical accomplishment. Many people love to watch Karagattam. இதே மாதிரி எழுதிக்கலாம். Okay, 8th Roman number, pick out the odd word from the following sets. Odd man out, எல்லாம் சேமாக இருக்கும், ஒன்று மட்டும் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்க போகுது. ஓகே, plowing, sowing, manuring, rowing. ப்ளவுன்னா என்ன? விவசாயம் பண்ணும்போது ப்ளவ் பண்ணுறது. சோயிங்னா சீடெல்லாம் விதிக்கிறது. மேன்யூரிங் மீன்ஸ் அதுக்கு சத்து கொடுக்கறது. ரோயிங் ரோயபோட். அப்போது இதெல்லாம் அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக இருக்குது. ரோயபோட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ரோயிங் த ஆட் மேன் அவுட், ஹீ இஸ் ஒன்லி டிஃப்ரெண்ட் மேன். 17th question, ரன்னிங், பவுலிங், ஃபீல்டிங், பைண்டிங். ரன்னிங் ஓடுறது, பவுலிங் எல்லாம் தெரியும், எல்லாமே கிரிக்கெட் ரிலேட்டடாக இருக்குது. ஃபீல்டிங் பண்ணுறது, ரன்னிங், பவுலிங். பைண்டிங் இது சம்மந்தம் இல்லாமல். ஸோ தட் இஸ் ஆட் மேன் அவுட். நவ்
18th question, weaving, sewing, embroidering, constructing. So all these things are related to something like tailoring and all. Weaving பண்றது, sewing, embroidering, constructing, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. Fine children? Okay, moving on to 9th Roman number. Identify the homophones in the following sentences. ஹோமோஃபோன்னாக்கா சேம் சவுண்டாக இருக்கும், ஆனால் வேறு வேறு மீனிங்ஸ் இருக்குது. ஓகே, ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஐ ரிக்வெஸ்டட் ஹிம் டு சிங் யூ ரிலிஜியஸ் ஹிம். ஹிம்ஸ்னாக்கா சாமி பாட்டுன்னு சொல்லலாம், இல்லை சர்ச்சிலெலாம் பாடுவாங்க இல்லை ஹிம்ஸ். ஹிம்ஸ்னாக்கா கடவுளுக்கு போற்றி பாடுறது. ஐ ரிக்வெஸ்டட் ஹிம் டு சிங் அ ரிலிஜியஸ் ஹிம். இங்கே ஹெச்ஐஎம் ஹிம் இருக்குது, ஹெச்ஒய்எம்னு இருக்குது. ரெண்டும் சவுண்டு சேமு, ஆனால் இங்கே ஹிம் வந்து ஒரு ப்ரோனவுன், இங்கே ஹிம்ஸ் வந்து சாங்ஸ் எல்லாம். 20th, the students should write the right answers for the question. இங்கே WRITEனாக்கா எழுதுறது, இட் இஸ் an action. ரைட் ஆன்சர்னாக்கா கரெக்ட் டிக்கு. சரி, these two words are homophones. 10th Roman number, choose the correct prefix or suffix for the given words. Okay, 21st one, sheep இருக்குதா, அப்போது ஃபஸ்ட் வந்து y இருக்குது, ISH ILY. ஸோ ஆன்சர் இஸ் sheepish, இது கோழியான, கோழைத்தனமான அப்படி சொல்லலாம். 22nd, AWEDக்கு, ஸோ இங்கே MIS UNOVER. ஸோ த ஆன்சர் இஸ் OVER AWED, overheard. 11th Roman number, use the given homonyms in sentence of your own. One has been done for you. சரி, park. The children played in the park. children வந்து பார்க்கில் விளையாடுறாங்க. இன்னொரு பார்க் என்ன, my dad parked the car. இப்போ இந்த பார்க் வந்து நவுன், இந்த பார்க்கை பார்க்க முடியும், போய் விளையாடலாம் முடியும். இன்னொன்று பார்க் என்னது, verb, அது ஒரு செயல், இது ஒரு ஆக்ஷன். பார்க் பண்ணுறது ஒரு verb. சரியா, ஒன்று நவுனு, இன்னொன்று வேர்பு. ஸோ நெக்ஸ்ட் 23rd கொஸ்டின், புக். புக்கு நீங்கள் பார்த்துருக்குறீங்க, புக்கு தொடலாம், பார்க்கலாம், அது நவுனு. ஓகே, ஸோ ஐ டெல் யூ ஒன் எக்ஸாம்பிள். மை பிரதர் ரீட்ஸ் அ புக். அப்போ என்னோட தம்பி புக் படிக்கிறான். ஐ நீட் அ புக் அப்படி கூட சொல்லலாம். புக்குன்னு என்ன, புக்கு பார்க்கலாம், படிக்கலாம், தட் ஒன். இன்னொன்று, வி புக் டிக்கெட்ஸ் இன் த ட்ரெயின். இது புக் பண்ணுறது. புக் பண்ணுறது என்னது, அது ஒரு வேர்பு, அது ஒரு செயல், அது ஒரு கிரியா. ஃபைன் சில்ட்ரன். ஸோ ஒரு புக்கு நோட் புக்கு, டெக்ஸ்ட் புக், அந்த மாதிரி. இன்னொரு புக்கு புக்கிங் டிக்கெட். 24th, வெல். தெர் இஸ் நோ வாட்டர் இன் த வெல். வெல்னா கிணறு, அது நவுன், தொடலாம், அது பார்க்கலாம். இன்னொன்று, டியர்ஸ் வெல்ட் அப் இன் மை ஐஸ். எனக்கு கண்ணு ஃபுல்லும் தண்ணி வந்துருச்சு, வெல்ட் அப், அது ஒரு ஆக்ஷன். வெல்ட் அப், சுருந்து வருது, லைக் தட். ஓகே, இன்னொன்று கூட சொல்லலாம், ஐ ஒர்க் வெல், அது ஒரு ஐ ஒர்க் வெல் கூட சொல்லலாம். ஆல் ரைட். Now 12th Roman number, 25th question. Write a letter to your friend congratulating him on winning the championship in the sports event conducted in his school. சரி, அவன் உன்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு லெட்டர் எழுதணும். என்னென்னு, அவன் நல்ல சூப்பராக ஸ்போர்ட்ஸில் விளையாடி ஜெயிச்சாச்சு, அதுக்காக கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு பேர் போட்டுக்கோங்க, அண்ட் டேட் and place as usual you can write. For example, இன்னைக்கு டேட்டை போட்டுட்டு you can write Chennai or Coimbatore or whatever, and dear Raja, how are you? I came to know that you have won the championship in the sports event conducted in your school. உன்னோட ஸ்கூல் விளையாட்டு போட்டியில் நீ சாம்பியன்ஷிப்பில் வாங்கியிருக்க. I extend my hearty congratulations. It is all because of your hard work, dedication, sincerity and determination. உன்னோட ஹார்ட் ஒர்க்கு, சின்சியரிட்டி, அவ்வளோ விளையாடினால தான் உனக்கு கிடச்சிது. ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் ஆஃப் யூ. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ பர்ஃபார்மன்ஸ். அச்சீவ் மோர் லாரல்ஸ் இன் ஃபியூச்சர். இன்னும் நிறைய வாழ்த்துக்கள். ஓகே, பெஸ்ட் விஷஸ். யோர்ஸ் லவ்விங்லி. You can write your name. I'll write my name, Brinda. Fine, children? Okay. I hope all of you understood, and you can see again and again, but do not just like that copy it, write on your own, and do not miss to watch other worksheets in the same playlist. Thank you. Dear children, a humble request. You can watch this again and again, listen to it again and again, but do not copy the answers exactly. This workbook is just for you.
யூ ஹாவ் டு ரைட் இட் ஆன் யுவர் ஓன். உங்களுக்கு ஒரு கைடுக்காக, ஒரு ஹெல்ப்புக்காக ஐ எம் டூயிங் இட். ஸோ தட் டசன்ட் மீன் யூ கேன் காப்பி ஜஸ்ட் லைக் தட். கூடாது. அதில் எந்த யூஸும் இல்லை. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கணுன்னாக்கா யூ லிசன், நோ ப்ராப்ளம். பட் வென் யூ take your pen and write in the book, don't watch this. Okay, write on your own. Deala? No deala. Deala? Appa pannalama? Fine, children. If you want, I'll give you the explanation video, lesson note explanation, guided reading, book back exercise, everything I'll give you in the description box. You can listen. But my request is, do not copy just like that. Thank you, children.